ரோட்டோரம் கிடக்கிறா, மழை வெயில் எல்லாத்துலேயும் இந்த ரோட்டோரம் கிடக்கிறா. அப்படியே மனசு பதறும், அழுகையாக வரும். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ தூக்கி சொல்ல முடியாது. ஏன்னா தனியார் ஆஸ்பத்திரிலையும் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. இது அந்த இடத்துல சிடி பரவன்றதுனால நாங்கள் இது கொண்டு வராதிங்க, கொண்டு போயிடுங்கன்னுவாங்க. இப்போது அவள் ஒரு நாளும் உயிருக்கு போராடுறா. அவளோட நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போது அரசாங்கம் வந்து ஒரு தடுப்பூசி போட்டு அனுப்பியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த நோய்கள்லாம் தொற்றாத மாதிரி ஒரு தடுப்பூசி போட்டு அனுப்பியிருந்தாருன்னா என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அரசாங்கம் தயவு செஞ்சு அரசாங்கம் நிச்சயமாக இந்த மாதிரி தொற்று நோய்கள் வராத மாதிரி ஒரு தடுப்பூசி போடணும். கருத்தடை பண்ணுறதை விட முக்கியம் இந்த மாதிரி நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி போடணும். இந்த மாதிரி நோயோட ஒரு நாய் வந்தால் இதுக்கிட்டிருந்து தொற்றி பல நாய்கள் இறந்துருது. ஏற்கனவே எனக்கு ஒரு முறை ஒரு நாய்கிட்டிருந்து சிடி தொற்று நோய் வந்து 7 நாய் இறந்துருக்கு. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.